பிரைஸ் தி லார்ட். 1 சாமுவேலின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்திலே ஒரு அழகான கதை இருக்கிறது. இந்த கதை கடைசி நாட்களிலே ஊழியக்காரர்களுடைய வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறி கொண்டு இருக்கிறது. எப்படி என்ன சம்பவம் என்று பார்க்கும் பொழுது, கூஷி அகிமாஸ் என்கிற 2 நபர்கள் இருக்கிறார்கள். இதில் யோவாப் என்கிற நபர் கூஷியை அழைத்து தாவீதுடைய மகன் இறந்த செய்தியை தாவீதினிடத்தில் சொல்ல வேண்டும் என்று கூஷி இடத்தில் சொல்லி அனுப்பிவிடுகிறார். பிறகு அகிமாஸ் நான் போய் சொல்லுகிறேன் என்று இவன் ஆர்வத்தோடு கேட்டுக்கொண்டு 2-3 தரம் கேட்டுக்கொண்டு கெஞ்சி நிற்கிறான். இவர் வேண்டாம் என்று சொல்லிவிடுகிறார். இருந்தாலும் அவன் ஆர்வத்தோடு நான் அவன் பின்னாலே ஓடுகிறேன் என்று சொல்லுகிறான். சரி ஓடு என்று சொல்லிவிடுகிறார். இப்பொழுது அகிமாஸ் ஆனவன் கூஷியை விட வேகமாக ஓடிச் சென்று கூஷியை முந்திவிட்டு தாவீதிடத்திலே போய்விடுகிறார். இப்பொழுது தாவீது என்ன செய்தி கொண்டு வந்தாய் என்று கேட்கும் பொழுது இவரால் சொல்ல முடியவில்லை. ஏனென்றால் இவரிடத்தில் செய்தி இல்லை. பிறகு பின்னாலே வந்த கூஷி அவர் உம்முடைய மகன் எப்படி இறந்தார் என்கிற செய்தியை அழகாய் தெளிவாய் விளக்கி சொல்லுகிறார். எனவே என் கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, கடைசி நாட்களில் 2 கூட்டம் இருக்கிறது. ஒன்று அகிமாஸ், இன்னொன்று கூஷி. ஒரு கூட்டத்திலே சத்தியம் இருக்கிறது, ஆனால் அவர்கள் அனலுமின்றி குளிருமின்றி வெதுவெதுப்பாய் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அகிமாஸ் இடத்துல சத்தியம் இல்லை, அவன் வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறான். இந்த சுவிசேஷம் கூஷிக்கு மட்டும்தான் தெரியும். சுவிசேஷம் அகிமாஸுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பிரசங்கித்தால்தான் தேவனுடைய வருகை இருக்கும். காட் பிளஸ் யூ.